செகண்ட் ரவுண்டில் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் தெக்குத்தெரு எம்எம்ஏ தெக்குத்தெரு விசஸ் தெக்குத்தெரு. ரெண்டு டீமே தெக்குத்தெருக்குள்ளே தான் நடக்குது இன்றைக்கி செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. பேட்டிங் வந்து எம்எம்ஏ தெக்குத்தெரு. ஸ்ட்ரைக்கில் அறிவழகன் ஃபஸ்ட் பால். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் சொல்லியிருக்காங்க. அண்டர்லேயே வந்திருக்கு. முதல் பாலே ஃபேஸில் பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பவுலிங் இல்லை அருண் குமார். செகண்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. சரியான கணக்கில் டிஃபெண்டுக்கு தான் போயிருக்காங்க. நல்ல ஸ்டாப் அருண். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட 1. அடுத்த பந்து அப் டு ஏக்கரை தெளிவாக டிரைவுக்கு போயிருக்காங்க. லாங் ஆனில் ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் அருண். இங்கே ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோ சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து சைடு அம்மில் ஹுட் லென்த்தில் அடிச்சிருக்காங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா சிங்கிளாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இன்னிங்ஸு கொஞ்சம் கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து அண்டரில் குவிக்கராக வந்திருக்கு. கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் சிங்கிள் கிடைக்குமா? நல்ல த்ரோ தான் விக்கெட் வந்திருக்கும். நல்ல த்ரோ இல்லை, அதனால் விக்கெட்டும் இல்லை. சிங்கிள். லாஸ்ட் 1 மோர். முதல் ஓவரோட கடைசி பந்து ஸ்ட்ரைக்கிங் இல்லை அறிவு. ஆண்டர்லேயே வந்திருக்கு. அட் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த முதல் ஓவராக முடிச்சு கொடுத்துருக்காங்க. யாருன்னு ஒரு முடிவில் 4 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல் எம்எம்ஏ தெக்குத்தெரு. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சோலை ராமச்சந்திர சோலை. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். சரிங்கண்ணா முதல் பாலே இன்சைட் எட்ஜ். பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் ஸ்டாப் உங்களை ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போய் வெரைட்டி போனாங்க. வெளியே போயிருக்கு. வைடு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் டவுன் த ட்ராக்கில் முன்னாடி போனதை பார்த்து முன்னாடி தெளிவாகவே குத்திருக்காங்க பவுலர். பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி பவுலர் ரியாக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஏரி கமிட்டி ஆனாங்க. அவுட் சைட் எட்ஜில் பேக்கப் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு. ரன்னிங் பிட்வீன் ஓடி எடுக்கப்பட்ட 1. நல்ல த்ரோ. அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போய் எடுத்தாங்க. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்ப்போம். ரிவர்ஸில் போய் ட்ரை பண்ணாங்க. கேட்ச் எடுக்க முடியல. கேப்லையும் போயிருக்கிறேன் முடியும் பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த தடவை ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லை ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் லைனில் அருண். இங்கே கடைசி 1. செகண்ட் ஓவரோட கடைசி 1. லாஸ்ட் 1 மோர். ஷார்ட் பால். இந்த தடவை அண்டர்லேயே வந்திருக்கு. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். சோலை 2 ஓவர் முடிவில் 9 ரன் ஆடிருக்காங்க. தெக்குத்தெரு எம்எம்ஏ தெக்குத்தெரு. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா அருண் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே லோட்டாஸு ஃப்ளிக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர். நல்ல ஷாப். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்ப்போம். நல்ல டேக் ஹேண்ட் போய் எடுத்து கொடுத்தாங்க. விக்கெட். அடுத்த பந்து ஏரி கமிட்டியே பெரிய ஸ்டில் போனாங்க. லெக் பை. நல்ல ஸ்டாப். கீப்பர் அங்கே அந்த இல்லை ரன் அவுட்டாக மாறிடும் கண்டிப்பாக. ரன் அவுட். அடுத்த பந்து ஏரி கமிட்டியே பெரிய ஸ்டிலுக்கு போனாங்க. எங்கேயோ நினச்சாங்க, எங்கேயோ போயிருக்கு ஷார்ட்டு. நல்ல ஸ்டாப் ஆரும். நல்ல த்ரோன்னு தான் விக்கெட் ஆகிருக்கும். கீப்பர் இல்லை நல்ல த்ரோங்க. துப்பாக்கி மாதிரி சுட்டார் அருண். இங்கே சிங்கிள். அடுத்த பந்து அண்டர்லேயே வந்திருக்கு. குவிக்கரா டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. குவிக்கராக வந்திருக்கு. உட் லென்த்தில் டாட் பால். அகெயின் டாட். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். அருண் கடைசி ஒரு கூட யார் வரான்னு தெரில. அருண் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அருண் 3 ஓவர் முடிவில் 11 ஆடிருக்காங்க. எம்எம்ஏ தெக்குத்தெரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா அருண் முதல் பாலே டாப் ஆயிடுச்சு. மாட்டிருக்காங்க. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேப்பில் போய் விழுந்திருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 கிடச்சோம்னு நினைக்கிறேன். 2 ஓடி எடுக்கப்பட்ட 2. அவங்க கீப்பர் மிஸ் பண்ணி பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி ஓவர்த்ரோட ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஈஸி 3. அடுத்த பந்து செகண்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் அப் டு ஏக்கர். ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் ஓடி எடுக்கப்பட்ட 2. அகேன் அடுத்த பந்து அகைன் அப் டு ஏக்கரில் பவுலர் தடுக்க முடியாத பட்சத்தில் பேக்கப் வந்துடுவாங்க. குவிக்கராக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரன்னுக்கான சான்ஸ் பார்ப்போம். தப்பான த்ரோ. ஈஸி 2. அடுத்த பந்து தப்பான பால். பிகின் ஸ்டம்பில் ஒரு வைடு. அடுத்த பந்து அகைன் தப்பான பால். வைடு. அந்த எண்டில் ஒரு ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தாங்க கேட்சுக்கான வாய்ப்பா.
அந்த டேக்கன் விக்கெட் நல்லா அடிக்குது அடி உலகன்னு இப்போ ஆட முடியாது வெளியே ஹார்ட் லாக்னா. லாஸ்ட் 2 more ஸ்டேக்கிங்கில் ராஜா பாண்டி நியூ பேட்ஸ்மேனா ஒயிட். ஆண்டரில் இருந்திருக்கு இந்த தடவை நல்ல ஒரு லைனில் இங்கே பவுல் அவுட் வந்து ரன் அவுட்கான சான்ஸ் மிஸ் ஆனாலும் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் கடைசி 1 லாஸ்ட் 1 more இந்த இன்னிங்ஸோட கடைசி வந்து டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்தும் கூட என்ன பண்ணுறதை பார்ப்போம். நல்ல ஸ்லோயர் டாட் பால் அங்கே அந்த எண்டில் ரன் அவுட்டாக மாறிடும் கண்டிப்பாக. அட்லாஸ் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க எம்எம்ஏ தெக்குத்திரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22 அடிக்காங்க, 23 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க தெக்குத்திரு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு 23 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் நான் ஸ்டேக்கில் அருண் ஸ்டேக்லேயே அருண் 2 பேருமே அருண் தான் உள்ள வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ராஜா பாண்டி ஃபஸ்ட் பால் முதல் பாலே அழகாக செல்லமாக ஒரு டிஃபெண்டுக்கு போனாங்க. பவுலரே போட்டு பவுலரே வந்திருக்காங்க. சிங்கிள் பால் டு பால் தான் இருக்குது, கண்டிப்பாக டிஃபெண்டுக்கு தான் போவாங்க நினைக்கிறேன் 2 பேரும். அடுத்த பந்து 5 ரூபா ஃபுல் பேக் லென்த்தில் ஹுட் லென்த்லேயும் அடிச்சிருக்காங்க டாட் பவுல். அடுத்த பந்து அகைன் கட்டுக்கு தான் போனாங்க, நல்ல தரையாக போயிருக்கு, நல்ல ஸ்டாப் சிங்கிள். அடுத்த பந்து அழகாக செல்லமாக அகைன் பாடியை போட்டு டிஃபெண்டுக்கு போனாங்க, சூப்பராக நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள். பேக் டு பேக் மைண்டை போட்டு விளாண்டுக்கு இருக்காங்க கூட சொல்லலாம் 2 அருணும் சேர்ந்து. நெக்ஸ்ட் ஒன் 5 ரூபா டாப் ஆச்சு மாட்டிக்கு ஆளான்றதை பார்ப்போம். கேட்ச் எடுத்து அவனுக்கு கண்டிப்பாக மேட்ச் எடுத்து போகணும்னா நல்ல டேக்கன் விக்கெட் நல்லா அடி இந்த பேட்ஸ்மேன் அருண் இப்போ ஆட முடிஞ்சு வெளியே. முதல் ஓவரோட கடைசி பந்து ஸ்டேக்கிங்கில் சோலை நீங்கள் பேட்ஸ்மேன் அப் பேக்கில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப்புங்க. டேரக்ட்னா விக்கெட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அட்டாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு முடியல 3 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஏபி ராம் மீதம் 18க்கு 20 ஆடும். 18க்கு 20 டிஃபெண்டுக்கு போனாங்க இன்சைட் எட்ஜில் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் ரன்னிங் பீன் சிங்கிள். அடுத்த பந்து 5 பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க பேக் ஃபுட் லென்த்தில் டாட் போல். அதிகமாக டாட்டாஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு, எம்எம்ஏ தெக்குத்திருக்கு. அடுத்த பந்து பேட்டில் நிற்கிறதுக்கு நல்ல டேக்கன் கேப்பார் அடிவலகன் விக்கெட். அடுத்த பந்து லேட் எடுக்க போனாங்க குயிக்கராக ஹுட் லென்த்தில் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பாக்ஸில் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க டாட் பால். பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவாக டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலிங் எண்ணில் ஏபி ராம். அடுத்த பந்து லேட் எடுக்க போனாங்க குயிக்கராக இருந்திருக்கு ஃபுல் பேக் லென்த்தில் அகைன் ஒரு டாட்டு. பேக் டு பேக் டாட்டாஸோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க ஏபி ராம். இது 12க்கு 19 தேர்ட் ஓவர் ஷாட்னா ராஜா பாண்டி அவருக்கான 2வது ஓவர். முதல் பாலே பாயிண்டில் கட்டுக்கு போயிட்டாங்க, கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா இருந்திருக்கு. அங்கே ஒரு பவுண்ட்ரி அருண் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி இன்றைக்கி இன்னிங்ஸில். அடுத்த பந்து டாஸ் பால் ஃப்ளிக்கிக்கு போனாங்க, சரியான கனெக்ட் இல்லைங்க, சுலபமாக எடுத்துருக்கலாம். இந்த டாஸ் பாலாக மிஸ் பண்ணியிருக்காங்க டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த தடவை மிட் விக்கெட்டில் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன், 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேப்பில் ப்ளே பிளேஸ் ஆகிருக்கு, நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே பாடி அட்டாக் ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் கடைசி 2 லாஸ்ட் 2 more டிஃபெண்டுக்கு போனாங்க செல்லாமா ஸ்ட்ரெயிட் த ஃபீல்டர் பாலுக்கு குயிக்கராக ரியாக்ட் ஆனாங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம், ரன் அவுட் லாஸ்ட் 1. விட்டு லேட் எடுக்க போனாங்க, ஃபீல்டர் லாங்லேருந்து வரணும். ஏபிபி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. அட்லாஸ் இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க ராஜா பாண்டி. இதமில்ல 6க்கு 10. ஃபர்ஸ்ட் ஒன் 5 தடவை டாப் ஆச்சு மாட்டிருக்காங்க. முதல் பந்தே ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகலை. கேட்ச் எடுப்பாங்களான்னு பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆகி சிங்கிளாக மாறி இருக்கு. ரன்னிங் பிட்வீனில் சிங்கிள். இதமில்ல 5க்கு 9. ஸ்டெப் அவுட் பண்ணி போனால் பார்த்து முன்னாடியே குத்துறாங்க ஃபுல் பேக் லென்த்தில் ஒரு டாட்டு. மீதமில்ல 4க்கு 9. விட்டு லேட் கெடுக்க போனாங்க, குயிக்கராகவும் வந்திருக்கு. மீதமில்ல 3க்கு 9. பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவாக டாட்டா பதிவு பண்ணி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு வந்துட்டாங்க. எம்எம்ஏ தெக்குத்திரு கம்மியான ஸ்கோர் ஆடி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி டவுன் த ட்ராக்ல கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பா. நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காங்க மினி திங்க லைனில். ரன்னிங் பிட்வீன் 2 ஓடிட்டாங்க 2. மீதமில்ல 2க்கு 7 ஆடணும். ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க, கேப்பில் போய் வந்துடும், கண்டிப்பாக சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள்.
அந்த இடத்துல ரன் அவுட், முக்கியமான விக்கெட் வெளியே போகுது. அருணோட விக்கெட். மீதமுள்ள 1க்கு 6. நல்ல ஒரு ஸ்லோயர் அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எம்எம்ஏ தெக்கு தெரு ஃபுல் செட்டுக்கு தகுதி பெறாங்க. வெல் பிளேட் பை தெக்கு தெரு.